Hi student, 12th standard chapter 6 example 6.50 find the distance of the point distance கேக்குறாங்க அது ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க of the intersecting of the straight line okay passing through the point ஒரு a பாயிண்ட் ஒரு intersecting பாயிண்ட் a என்ற பாயிண்ட் அது b என்ற பாயிண்ட் நமக்கு பாஸ் பண்றாங்க ஒரு பாயிண்ட் இங்க இருந்து ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் பாஸ் பண்றாங்க ஓகே வித் பிளேன் அந்த பிளேன் மேல இந்த பிளேன் மேல a என்ற பாயிண்ட்டும் b என்ற பாயிண்ட் பாஸ் பண்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாஸ் பண்ணும்போது நாங்கள் அது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு எனி ஒரு பாயிண்ட் நமக்கு 5, -5, ஒரு பாயிண்ட்னா அவுட் சைடில் நமக்கு பிளேனுக்கு ஆப்போசிட் இருக்குது அந்த இதுக்கும் நமக்கு அந்த பிளேன் ரெண்டு பாயிண்ட்டை மூவ் பண்ண மாதிரி ஏபிசி இன்டர்செக்டிங்காக போகிறோம் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஓகே அப்போ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஓகே ஏ என்ற பாயிண்ட் மூவ் ஆகுது பி என்ற பாயிண்ட் இருக்குது எது மேலே பிளேன் மேலே ஜாயிண்ட் ஆகுது அதனால எங்கேயும் இன்டர்செக்டிங் ஆகுது அந்த இன்டர்செக்டிங் ஆகும்போது நமக்கு நேரம் அந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் என்ன வரும் இப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஏசி கூட நமக்கு என்ன நமக்கு பாயிண்ட் எங்க இன்டர்செக்டிங் வந்து கண்டுபிடிக்கலாம் ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்டிங் எங்க நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் தெரியும் எனக்கு அப்போ அந்த பாயிண்ட் எங்க இன்டர்செக்டிங் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக ஃபைன் பண்ணலாம் அப்போ ஏ பாயிண்ட்டுக்கு பிக்கும் எங்க இன்டர்செக்டிங் கண்டுபிடிச்சு நமக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள நமக்குன்னா ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஜாயின் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லைன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணாமல் தெரியும் நமக்கு லைன் தெரியாமல் எங்கே இன்டர்செக்டிங் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன யூஸ் பண்ண நமக்கு ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்டிங் கண்டுபிடித்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியுமா நமக்கு x - x1 by x2 - x1 y - y1 by y2 - y z - z1 by z2 - z1 இப்போ இது x1 இது y1 இது z1 இது x2 y2 z2 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க சிம்பிளை பண்ணால் x - 4/3 y - 1/4 z - 2/2 ஒரு லைனோட நான் ஒரு கார்ட்டீசியன் லைனோட ஈக்குவேஷனும் ஃபைன் பண்ணிட்டோம் இப்போ இந்த பாயிண்ட் நம்ம இன்டர்செக்டிங் கண்டுபிடிச்சது என்னதான் ஒரு டம்மி வேல்யூ கே ஆர் டி என நீ அசியூம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷன் இசட் வேல்யூ ஃபைன் பண்ணுறாங்க அப்போ x - 4/3 ஈக்குவல் டி y - 1/4 ஈக்குவல் டி z - 2/2 ஈக்குவல் டி அப்போ 3 இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும் அப்போ x - 4 = 3 டினா இந்த மைனஸ் போனால் ப்ளஸ் ஆகிடும் எக்ஸ் பாயிண்ட் ஓகே ஒய் பாயிண்ட் அதே சேம் 4t இந்த மைனஸ் இந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும் y = 4t + 1 இங்கே மாதிரி 2t ஆகிடும் இந்த மைனஸ் இந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும் z = 2t அப்போ எந்த பாயிண்ட் ஏபி இன்டர்செக்டிங் இல்லாமல் ஆகும் நமக்கு 3t + 4 4t + 1 2t + 2 இப்போ டி வேல்யூ ஃபைன் பண்ணும் இந்த பிளேன் மேலே தான் நம்ம என்ன வரும் இந்த பாயிண்ட் வந்து இன்டர்செக்டிங் ஆகும்னு சொல்லிட்டோம் இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ பிளேனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் x - y அப்போ ஒரு பிளேனு ஒரு சர்க்கிளுக்கு மேலே ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் எடுத்து சர்க்கிளுக்கு அந்த பிளேனுக்கு சப்ஜெக்ட் பண்ணலாமா கன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன் பிளேன் மேலே தான் அந்த பாயிண்ட் மூவ் ஆகுது அப்போ மூவ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இந்த பாயிண்ட் எது மேலே இருக்குது இந்த பிளேன் மேலே இருக்கும்போது இது எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் இசட் பாயிண்ட் எடுத்து பிளேனில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்போ எக்ஸுக்கு 3t + 4 ஒய்க்கு இது அப்போ -4t - 1 இசட்டுக்கு 2t + 2 = 5 அப்போ நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் பண்ணால் டி வரும் 3t 5 நெக்ஸ்ட் நமக்கு 4t போயிடுச்சுன்னா ஒரு சிங்கிள் டி நெக்ஸ்ட் 5 + 5 வரும் தானே +5 சரி வரும் -5 t வேல்யூ 0 அப்போ தரப்பு இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன வரும் இங்கே 0 போட்டா 4 1 2 4, 1, 2 தான் நமக்கு இந்த பாயிண்ட் தான் நமக்கு இன்டர்செக்டிங் ஆகும் 4, 1, 2 பாயிண்ட்லாம் இன்டர்செக்டிங் ஆகும் அப்போ இந்த சிக்கும் இது சி என்ற பாயிண்ட் கொடுத்துற பாயிண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்ச இன்டர்செக்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அதான் கேட்குறாங்க டிஸ்டன்ஸ் அப்போ சி பாயிண்ட் இது x1 y1 x2 z1 x2 y2 z2 அப்போ x2க்கு 4 - x1க்கு 5 நெக்ஸ்ட் எதுனா y2க்கு 1 y1க்கு -+5 z2க்கு 2 z1க்கு +10 ஓகே இது சிம்பிளை பண்ண நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு ஃபைனலாக next d equal to root of -4 ना 1 ஸ்கொயர் பண்ண 1 plus 1 plus 5 6 ஸ்கொயர் பண்ண 36 plus 12 ना ஸ்கொயர் பண்ண 144 நமக்கு என்னன்னா 1
81 டோட்டலாக தான் யூனிட்ஸ். இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ். அந்த சி என்ற பாயிண்ட்டுக்கும் டி என்ற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 181 யூனிட்ஸ். இது மாதிரி ரூட் எடுக்க முடியாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.